நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியறது இல்லைன்னா, அவங்க வாழ்க்கையில தேவன் என்ன சித்தம் வச்சிருக்கிறார், அவங்க மேல தேவன் என்ன சித்தம் வச்சிருக்கிறார். ஒருவேளை நீங்க கூட அப்படி இருக்கலாம். உங்க வாழ்க்கையில என்ன சித்தம்னே தெரியல பிரதர், என் வாழ்க்கையில கர்த்தர் எதுக்கு என்ன வாழ வச்சிருக்கிறார்னே தெரியல அப்படி சொல்லலாம். ஆனா ஒண்ணே எனக்கு தெரியும், நீங்க உயிரோடு இன்னும் இருக்கிறீங்கன்னா உங்க மேல ஏதோ ஒரு சித்தம் இருக்குது. உங்களுக்கு சித்தமே இல்லைன்னா கர்த்தர் கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு இங்க வேலையே இல்லை. அப்ப இந்த பூமியில கர்த்தர் உங்களை ஒரு வேளை உயிரோட வச்சிருக்கிறாருன்னா, அப்ப நீங்க அறிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய சித்தத்தை வச்சிருக்கிறார். மோசே 40 வயசுல வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அப்ப அடுத்த 40 வருஷம் மோசே வனாந்தரத்துல இருக்கிறார். நான் கேட்கிறேன், இத்தனை 40 வருஷம் ஏன் இந்த மனுஷன் உயிரோட இருக்கணும்? 40 வருஷம் மறுபடியும் ஏன் வெயிட் பண்ணணும்? மோசேவே சொல்றாரு, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80. அப்ப அந்த 80 மோசே ரீச் பண்ணிட்டாரே, இன்னும் ஏன் அவர் வாழ்ந்திருக்கணும்? அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் மேல ஒரு தேவ சித்தம் இருந்தது. சோ இந்த ராத்திரி இந்த ஜெபத்தின் இந்த சப்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் இன்னும் நம்மை ஜீவனோடு வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு தேவ சித்தம் இருக்குது. அதை கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையே என்ன தெரியுமா? தனக்கான தேவ சித்தம், தனக்கான தரிசனத்தை கண்டுபிடிக்கிறதுல இருக்கிற பிரச்சனை. கண்டிப்பா சொல்றேன், உங்க வாழ்க்கையில தேவன் எந்த தரிசனம் வச்சிருக்கிறாரோ, தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ, நீங்க அதுல ஓடணுங்க. இன்னைக்கு எல்லாத்துலயும் அப்படியே கண்ட மாதிரி ஓடிடக்கூடாது. தேவன் உங்களுக்கு என்ன தரிசனம் வச்சிருக்கிறார், உங்களுக்கு என்ன அழைப்பு வச்சிருக்கிறார், நீங்க அதுல ஓடணும். உங்களுக்கு ட்ரெயின் தெரியும், எல்லாருக்கும் ட்ரெயின் தெரியும். இந்த ட்ரெயின் எங்க தான் ஓடணும்? ட்ராக்ல தான் ஓடணும், தண்டவாளத்துல தான் ஓடணும். இல்ல இந்த ட்ரெயின் வந்து நான் ட்ராக்ல ஓட மாட்டேன், தண்டவாளத்துல ஓட மாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் ரோட்டு பக்கம் திரும்பிச்சுன்னா நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். அந்த ட்ரெயின்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் என்ன வந்துரும்னா, பெரிய உயிர் சேதம் வந்துரும், பெரிய ஒரு இழப்பு வந்துரும். ஒரு பக்கம் இழப்பு, இன்னொரு பக்கம் என்னன்னா, அவங்க தங்களுக்காக நியமிக்கப்பட்ட இலக்குக்கு அவங்க என்ன பண்ணவே முடியாதுன்னா போகவே முடியாது. இந்த ட்ரெயின் ஏறும்போது அவங்க எல்லாரும் என்ன எண்ணத்தோட ஏறி இருப்பாங்கன்னா, ஒருவேளை கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைன்னு வச்சுக்கோங்க, கோயம்புத்தூர்ல இருந்து ஏறவங்க எல்லாரும் என்ன நோக்கத்தோட தான் ஏறி இருப்பாங்கன்னா, இந்த ட்ரெயின் எங்க போகும்னா சென்னைக்கு போகுங்கிற பெரிய நம்பிக்கையில ஏறி இருப்பாங்க. ஆனா இந்த ட்ரெயின் எங்க போறதே இல்லை, இந்த ரோட்ல இறங்கிருச்சுன்னா சென்னைக்கு போக போறதே இல்லை. அதே போலதான் தேவன் நம்மை நம்பி ஒரு தரிசனத்துக்கோ ஒரு தேவ சித்தத்திற்கோ நம்மை அழைத்திருக்கிறார். நம்மளும் என்ன பண்ணிடுறோம்னா, அநேக வேலையில ட்ராக்கை விட்டு இறங்கிடுறோம், ட்ராக்கை மிஸ் பண்ணிடுறோம். அதனால தான் நம்மளால என்ன பண்ண முடியலன்னா, பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில தேவன் வச்ச தரிசனம் சின்னதோ பெருசோ அது விஷயம் இல்ல. ஆனா தேவன் வச்ச தரிசனத்துல நம்ம நிற்கிறோமா, தேவனுடைய சித்தத்துல நம்ம நிற்கிறோமா, இன்னைக்கு இதுதாங்க ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் சில சித்தங்களை வச்சிருக்கிறார்ல, நீங்க அதை கண்டுபிடிக்கணும்ல, நீங்க அதுக்குள்ள போகணும்ல. எத்தனை நாள் சித்தம் இல்லாத ஓட்டத்துல ஓடிக்கொண்டு இருப்பீங்க. நீங்க நிறைய பேருக்கு தேவனே என்னை குறித்து சித்தம் வைத்திருக்கிறீராங்கிறத கேட்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வசனம் சொல்லுது பாருங்களேன், இந்த வசனம், ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்ப தெளிவா சொல்றாரு, பைத்தியக்காரங்களை போல இருந்துராதீங்க, நீங்க அறிவில்லாம இருந்துராதீங்க. உங்க வாழ்க்கையில தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது, உங்களுடைய ஊழியத்தில் ஒரு சித்தம் இருக்கிறது, உங்கள் வேலையில் ஒரு சித்தம் இருக்கிறது, உங்கள் குடும்பத்தில் ஒரு சித்தம் இருக்கிறது. நான் ஒரு சித்தத்தை உன்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறேன். ஆனால் நீ என்னவா இருந்து விடாதன்னா, அறிவு கிட்டத்தனமா இதை கண்டுபிடிக்காம இருந்துராத. எப்ப நீங்க தேவ சித்தத்தை கேட்கிறீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வையோ அடுத்த நிலவையோ நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு சிலது கிடைக்கல, ஆகலைன்னு காத்திருக்கிறீங்கல்ல, உங்க வாழ்க்கையில தேவ சித்தம் என்னன்னு என்னைக்காச்சும் கேட்டீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்தீங்களா? நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க? ஆண்டவர் என் கூட பேசலன்னு சொல்லுவீங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்லுகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா காத்திருக்க வேண்டும். தேவன் எப்ப சொல்றாரோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா கேட்டுக்கிட்டே இருக்கணும். வேதத்துல பவுல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பவுல் ஆண்டவர் சந்திச்ச உடனே பவுல் என்ன கேட்பாரு தெரியுமா? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த ஒரு வார்த்தை ஆண்டவரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. பவுல் பாருங்க, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். வேதத்துல அதிகமான புஸ்தகங்களை புதிய ஏற்பாட்டுல யார் எழுதி இருக்கிறார்னா இந்த பவுல் தான் எழுதி இருக்கிறார். அதிகமான ஊழியத்தை கர்த்தர் இந்த பவுலை கொண்டுதான் செஞ்சார். இந்த பவுல் இயேசுவோடு வாழல, இயேசுவோடு இல்ல. ஆனா ஆண்டவர் இந்த பவுலை கொண்டு
பெரிய ஊழியங்களை நிறைவேற்றினார், பெரிய தரிசனங்களை நிறைவேற்றினார். ஏன் இன்னைக்கு கூட நம்ம வாசிச்ச வசனம் யார் எழுதின நிருபம்னா பவுலினால் தேவன் எழுதின நிருபம். இந்த ராத்திரி தேவ ஜனங்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க இந்த சித்தத்தை விடுவீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், நீங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. இன்னைக்கு இங்க இருக்கிற நிறைய பேருக்கு உங்க வாழ்க்கையின் சித்தம் தெரியும், உங்க வாழ்க்கையின் தரிசனம் தெரியும். ஆனா கூட உங்களால என்ன பண்ண முடியலன்னா சில விஷயத்தை விட்டுட்டு வர முடியல. நான் கூட இப்படிதாங்க என்னுடைய வாலிப நாட்கள்ல டீனேஜ்ல எனக்கு இருந்த ரொம்ப ஆசை என்னன்னா ஐஏஎஸ் ஆகணும், கலெக்டர் ஆகணும். இதுதான் என்னுடைய வாழ்நாள் லட்சியம், இதுதான் என்னுடைய வாழ்நாள் தரிசனம். நான் ரொம்ப விரும்பினேன், இப்படியாச்சும் கலெக்டர் ஆயிட்டா போதும், அது மட்டும் போதும். அதுக்கு எதுவாகவே படித்தேன், அதுக்கான எல்லாவற்றையும் தேடி பார்த்தேன், அதுக்கான டிகிரியை எடுத்தேன், படித்தேன், நல்லா அதை முடித்தேன். ஆனா எனக்கு ஆண்டவர் ஒரு சொன்னது எனக்கு தெரியும், என் வாழ்க்கையில அவருடைய அழைப்பு இருக்குது, ஊழியத்துக்கு நாம் தேவை, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா கூட பல டைம் நான் என்ன சொன்னேன் தெரியுமா, ஆண்டவரே நான் வேலைக்கு போயிட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறேன் ஆண்டவரே, கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு வந்துடுறேன் ஆண்டவரே. பல டைம் என் கூட கர்த்தர் போராடி கொண்டே இருப்பார். எப்ப நீங்க எங்க போய் நான் ஜெபம் பண்ணாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கர்த்தர் திரும்ப திரும்ப என்னோடு பேசுவார். நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், நான் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வேன். ஒரு நாள் கூட நான் என்ன பண்ண மாட்டேன்னா அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஏன் நான் பல நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி இருக்கிறேன். என்ன ஜெபம் பண்ணி இருக்கிறேன்னா, என்ன நீங்க என்னதுக்கு அழைச்சிடாதீங்கன்னா ஊழியத்துக்கு மட்டும் அழைச்சிடாதீங்க, என்னை விட்டுருங்க ஆண்டவரே, என்னை விட்டுருங்க ஆண்டவரே. கண்டிப்பா சொல்றேன், என் டீனேஜ்ல எனக்கு தெரியும் ஆண்டவர் என் மேல பெரிய தரிசனம் வச்சிருக்கிறார், பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். ஆனா அப்பவே நான் என்னதான் ஜெபம் பண்ணுவேன்னா, என்ன தயவு செய்து விட்டுருங்க ஆண்டவரே, என் சூழ்நிலை சரியில்லை, என்னால முடியாது, என் குடும்ப பின்னணி சரியில்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம சித்தம் தெரிஞ்சு கூட நம்ம எதை தான் சொல்றோம்னா என்னால முடியாது, என்னால் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறோம். ஆனா கர்த்தர் என்னை பிடித்து கொண்டு வந்தார். சோ ஆண்டவர் கண்டிப்பா நான் சொல்றேன், சித்தத்துல இருக்கிறவங்களை அவர் விட்டு கொடுக்க மாட்டார், கட்டாயம் திருப்பி கொண்டு வருவார். சரி, இந்த ராத்திரி கர்த்தர் என்ன நம்மோடு பேச விரும்புகிறார்? தேவ சித்தத்தில் முன்னேறி செல். இன்னைக்கு நிறைய பேர் கண்டதுல முன்னேறோம், தான் பிரச்சனை. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எதுல முன்னேறுனா உனக்காக நான் வச்ச வழியில, உனக்காக நான் வச்ச பாதையில முன்னேறி போ. நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போகணும்னா அந்த வழியில தான் நீங்க என்ன பண்ணணும்னா முன்னேறி போகணும். சரி, நான் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போகாம பாலக்காட்டு வழியில நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க கடைசி வரைக்கும் எங்க போக முடியாதுன்னா சென்னை போய் ரீச் பண்ண முடியாது. சென்னையுடைய இடத்துக்கு நீங்க கடைசி வரைக்கும் போய் சேர முடியாது. அப்போ எந்த எல்லை எனக்கு இருக்குதோ, எந்த ஆசீர்வாதம் இருக்குதோ, நான் அதை நோக்கி போனா தான் நான் எங்க போக முடியும்னா எனக்கான இடத்துக்கு போக முடியும். சோ இந்த ராத்திரி ஆண்டவர் உங்ககிட்ட இதுதான் சொல்றாரு, நான் உனக்குன்னு ஒரு இடம் வச்சுட்டேன், உனக்குன்னு ஒரு விஷயத்தை வச்சுட்டேன். நம்ம நிறைய பேரு மத்தவங்களோட போட்டி போட்டே பழகிட்டோம். ஆண்டவரே இவங்களுக்கு இவ்வளவு பெருசா இருக்குது, அவங்களுக்கு அவ்வளவு பெருசா இருக்கு. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய அழைப்புல ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு அளவு வச்சிருப்பார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு வச்சிருப்பார். இப்போ என்னுடைய அளவு வந்து சுவிசேஷகன், இதுல தான் நான் நிக்க முடியும். நான் போய் சர்ச் நடத்த முடியுமான்னா அது தப்பு, நான் நடத்த முடியாது. அப்ப நம்ம எதுக்குள்ளதான் வந்து நிக்கணும்னா நம்முடைய அளவுக்குள்ளதான் வந்து கடைசியா அடங்கி நிக்கணும். அப்ப அதே போல தேவன் நமக்கான அளவுகளை வைத்திருப்பார், எல்லைகளை வைத்திருப்பார். நாம் அதற்குள்ளே போய் ஒரு பிரயாணத்தை செய்ய வேண்டும். தேவ ஜனங்களே, இந்த ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, உனக்கான பாதையில முன்னேறு. இன்னொருவருடைய பாதை நமக்கான பாதை இல்லைங்க. வேதத்துல தாவீத அபிஷேகம் பண்ண சாமுவேல் தீர்க்கதரிசி வரும்போது ஃபர்ஸ்ட் அவர் பார்த்த உடனே எலியாப்புக்கு மேல அபிஷேக தைலத்தை ஊத்த போறார். அப்ப எலியாப்பு என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா தலையை காமிச்சுக்கிட்டு இருக்கிறார். நிறைய வேலையில நமக்கு சம்பந்தமே இருக்காது, நம்ம எதை காமிச்சிட்டு இருப்போம்னா தலையை காமிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா கடைசியில பெரிய பிரச்சனைய, பெரிய விளைவை சந்திச்சுட்டு இருப்போம். நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, நமக்கு தெரியும். ஆனா சம்பந்தம் இல்லாத இதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா தலையிட்டு கொண்டிருப்போம். அதனாலதான் வசனம் சொல்லும், தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயின் காதை பிடித்து இழுக்கிறான். அப்போ கண்டிப்பா சொல்றேன், இந்த ராத்திரி வேலையில நமக்கு இல்லாத வேலையில, நமக்கு இல்லாத ஒரு வழியில நம்ம தலையிடுவோம்னா அது தேவ சித்தம் இல்லாத ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போவோம்னா அது நமக்கு எந்ததான் கொண்டு வரும்னா பெரிய ஆபத்தை தான் கொண்டு வரும். அதனாலதான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க எதுல முன்னேறுங்கன்னா தேவ சித்தத்துல முன்னேறுங்க. உங்களுக்கான ட்ராக் என்னவோ அந்த ட்ராக்கை விட்டு வலதுபுறமும் சாயாதீங்க, இடதுபுறமும் சாயாதீங்க, முன்னேறி போய்கொண்டே இருங்க. சரி, தேவ சித்தத்துல எதெல்லாம் வச்சு முன்னேறணும்? ஒரு 3 விஷயத்தை நான் வேகமாய் சொல்லி உங்களுக்காய் செபித்து முடிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம தேவ சித்தத்தை சுதந்திரிக்க போறோம். இன்னைக்கு அந்த ஒரு பெரிய சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். என்னாகமத்தின் புஸ்தகம்
22வது அதிகாரத்துல 12வது வசனம் பாருங்க. அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடே போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்றான். 20வது வசனம் பாருங்க. இரவில் தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோடு போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். 22வது வசனம், அவன் போகிறதினால் தேவனுக்கு கோபம் உண்டது. நல்லா கவனிங்க இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் பிலேயாமுங்கிற ஒரு மனுஷன், அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. மோவாப் தேசத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி யாருன்னா பிலேயாம். அப்போ இந்த தீர்க்கதரிசி வந்து இருக்கும்போது அங்க என்ன நடக்குதுன்னா, ராஜா வந்து இஸ்ரவேல் ஜனங்க இந்த தேசத்துக்கு பக்கத்துல வந்துட்டாங்க, இவங்க வந்து நம்மள ஜெயிச்சிருவாங்க போல இருக்குது, அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா தீர்க்கதரிசியை கூப்பிட்டுவாங்க. இந்த தேவ மனுஷன் வந்து யாரை சபிக்கிறாரோ அவன் சபிக்கப்பட்டவன். அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, ராஜா போய் இந்த பிலேயாம் தீர்க்கதரிசியை கூப்பிட போறாங்க. கூப்பிடுறதுக்கு ஆள் அமிச்ச உடனே ஃபர்ஸ்ட் டைம் போனோடனே பிலேயாம் சொல்லுவாரு, நீ எனக்கு என்ன செஞ்சாலும் சரி, நான் ஆண்டவர் சொல்லாம நான் இதை செய்ய மாட்டேன், என் ஆண்டவருக்கு இது சுத்தம் இல்லாம நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி திருப்பி அமிச்சிருவார். போனதுக்கு அப்புறம் 2வது முறை ராஜா என்ன பண்ணுவாருன்னா, அதை விட பெரியவர்களை கனவான்களை ஃபர்ஸ்ட் சாதாரண ஆட்களை அமிச்சு தீர்க்கதரிசியை கூப்பிட்டாரு. 2வது அதை விட நல்ல ஹை பவர்ல இருக்கிற பொசிஷன்ல இருக்கிற பெரிய ஆட்கள் அமிச்சு தீர்க்கதரிசியை கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே இவர் 2வது டைம் வந்து சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ போ. எங்க ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ போன்னு சொன்னது ஆண்டவர். அப்போ சொன்ன ஆண்டவர் அடுத்த வசனம் சொல்லும், அவன் போகிறதுனால் தேவனுக்கு கோபம் உண்டது. அதாவது தேவன் தான் இதை செய்ய சொன்னார், தேவன் தான் ஆரம்பிச்சார், தேவன் தான் போ சொல்றார். ஆனா அடுத்த வசனம் சொல்லும், அவன் போகிறதுனால் தேவனுக்கு கோபம் உண்டது. என்ன பிரதர், இது ஒரு பெரிய குழப்பமா கன்ஃபியூஷனா இருக்குன்னு சொல்றீங்களா? இதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் தான் போக சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, அந்த ஜனங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க, அவங்களுக்கு விரோதமா நீ என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஒரு தப்பான விஷயத்தை பேசிடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புறார். அப்ப சொல்லி அனுப்பிச்சு கூட இவர் ஆண்டவர் போன்னு சொன்ன உடனே இவருடைய மனசு மாறிடுச்சு. இவருடைய மனசு அப்படியே அந்த பணத்தின் பக்கம் மாற ஆரம்பிச்சிருச்சு, அந்த பொருளின் பக்கம் மாற ஆரம்பிச்சிருச்சு. அதனால பிலேயாம் கிளம்பும் போது அவருடைய மனசுல அவங்களை ஆசீர்வதிக்கிறது இல்ல, சபிக்கிற எண்ணம் தான் இருக்குது. வழியில தேவ தூதனை நிறுத்தி இவரை தடை பண்ணுவார். தேவ ஜனங்களே, இந்த இடத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பிலேயாமுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் பெரிய தீர்க்கதரிசி, ராஜா தேடி வராருன்னா எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா பிலேயாம் இருந்திருக்கணும். அப்ப ராஜா தேடி வர்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி யாருன்னா இந்த பிலேயாம். அந்த பிலேயாமுக்கு 2 வேலைக்காரர் இருக்காங்க. ஆனா இந்த பிலேயாம் இந்த ராஜா கூப்பிட்ட அடுத்த நாள், ஆண்டவர் போன்னு சொன்ன அடுத்த நாள் என்ன செய்யறார் தெரியுமா? காலையில நேரத்துல எழுந்து தன்னுடைய கழுதைக்கு சேனம் கட்டி இவரே எல்லாத்தையும் ரெடி பண்றார். ஏங்க, ஒரு பெரிய தீர்க்கதரிசி வேலைக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாமே அவங்க செய்வாங்க. ஆனா இந்த தீர்க்கதரிசி காலையில எந்திரிச்சு என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்னா, தனக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார், தான் போறதுக்கு துரிதப்பட ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த தீர்க்கதரிசியோட மனசுல என்ன எண்ணம் வந்துருச்சுன்னா, நான் சீக்கிரம் அங்க போகணும், நான் சீக்கிரம் அங்க போகணும், வேலைக்காரன் செய்யலைன்னா கூட பரவாயில்ல, நான் எழுந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு துரிதமா செய்யறது எதை காட்டுது தெரியுமா? அவருக்கு தேவ சித்தத்தின் மேல இருந்த கவனம் அங்க பணத்தின் மேல திரும்பினதை காட்டுது. தேவ ஜனங்களே, நிறைய வேலையில தேவ சித்தத்தோட தான் துவங்குவோம். தேவன் சில விஷயத்தை செய்யுங்கன்னே சொல்லிடுவார், தேவன் சில காரியங்கள் நம்ம கையில கொடுத்துருவார். ஆனா நம்மளுடைய சித்தம் தேவனை விட்டு பணம் பக்கம் சாயுதுன்னா இன்னைக்கு நீங்க கவனிக்கணும் தேவ ஜனங்களே. ஒருவேளை இந்த ராத்திரி வேலையில விளையாமை போல என்னுடைய எண்ணெல்லாம் பணம் பக்கம் போயிடுச்சு, என்னுடைய எண்ணெல்லாம் பணம் பக்கம் திரும்பிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்க கூட பேசுறார். கண்டிப்பா சொல்றேன், எந்த மனுஷன் தேவ சித்தத்துல உண்மையா இருக்கிறானோ அவனை கர்த்தர் பெரிய இடத்துல நிறுத்துவார். இந்த பிலேயாம் பாருங்க, ஆண்டவரை மீறி போறாரு. போகும்போது அங்க நடுவுல தேவன் தூதன் வந்து நிக்கிறாரு. நின்றதை யாரு பாக்குறான்னா கழுத பாக்குது. ஆனா இந்த பிலேயாமுக்கு தெரியல. எங்க யாருங்க இந்த பிலேயாம்? பெரிய தீர்க்கதரிசி, வீட்டுல இருந்து கிளம்புற வரைக்கும் நைட்டு கர்த்தர் பேசினாரு. ஆனா எப்ப இந்த பிலேயாம் தேவ சித்தத்தை விட்டு ஒரு எண்ணத்துக்குள்ள கடந்து போறானோ அதுக்கப்புறம் இவனுக்கு யார் தெரியலன்னா கர்த்தர் தெரியல. கழுதைக்கு தெரிஞ்ச ஆண்டவர் பிலேயாமுடைய கண்ணுக்கு தெரியல. தேவஜனமே, நீ தேவனுடைய சித்தத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான்
எனக்கு ஆண்டவர் தெரிவார். நீ ஆண்டவரோடு பேசியிருக்கலாம், நீ ஆண்டவரோடு பழகியிருக்கலாம். ஏன் நீ பல வருஷம் நீ கர்த்தரோடு கூட உறவாடி கொண்டிருக்கலாம். நீ ஆண்டவரோடு ரொம்ப நெருக்கமா நடந்த பாத்திரமா கூட இருக்கலாம். ஆனா இந்த ராத்திரி நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எப்ப வரைக்கும் தேவ சித்தத்துல இருக்கிறீங்களோ, அப்ப வரைக்கும் மட்டும் தான் உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஆண்டவருடைய சத்தம் தெரியும். இங்க பாருங்க, வழியில போறாரு. போகும்போது கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு வந்து நிக்கிறான். கர்த்தரையே தெரிஞ்ச பிலேயாமுக்கு கர்த்தருடைய தூதன் கண்ணுக்கு தெரியல. நிறைய வேளையில எப்ப நம்ம தேவ சுத்தத்தை விட்டு விலகுறோமோ, அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா எது மறைஞ்சிரும்னா, தேவனுடைய தரிசனங்கள், தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய அழைப்புகள் மறைஞ்சிரும். இன்னைக்கு நிறைய பேர் ஆவியில துவங்கினவங்க நிறைய சோர்ந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க கர்த்தருக்குள்ள துவங்கினாங்க, ஆனா கர்த்தருக்குள்ள முடிக்கல. இன்னைக்கு ராத்திரி இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், நீங்க நிறைய பேர் கர்த்தருக்குள்ள துவங்கினீங்க, ஆனா இன்னைக்கு கர்த்தருக்குள்ள முடிக்கிறீங்களா? ஆரம்பத்துல கர்த்தர் உங்க கூட பேசினார், ஆண்டவர் கர்த்தர் உங்களோட நிறைய நடத்தினார், ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுறாரா? பிலேயாம் வீட்டில இருந்து வெளியே இறங்குற வரைக்கும் பிலேயாம் கூட ஆண்டவருடைய கான்வர்சேஷன் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கிறார். நைட்டு வந்து ஆண்டவர் பிலேயாமோடு பேசுறார், ஆனா வெளியே இறங்கினோடனே பிலேயாமுக்கு முன்னாடி இருந்த தேவ தூதன் கூட பிலேயாமுடைய கண்ணுக்கு தெரியல. நீங்க நிறைய டைம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை இதுதான். தேவ சித்தத்தை விட்டு எப்ப வெளியே இறங்குறோமோ அப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி எதுவுமே தெரியறது இல்ல, எந்த காரியமும் தெரியறது இல்ல. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா நான் உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் லாபங்களை கடந்து விட்டு, உங்கள் ஆசீர்வாதங்களை கடந்து விட்டு தேவ சித்தத்துல முன்னேறுங்க. நீங்க நிறைய வேளையில பிசாசு எதை கொண்டுதான் சித்தத்தை தடுப்பானா, பணத்தை காமிச்சுதான் தடுப்பான், பொருளை காமிச்சுதான் தடுப்பான். பெக்மான் செய்ய அழகா ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார், பொருட்கள் மேல கண் போச்சுன்னா அம்போதான் அபிஷேகம், ஆட்கள் ஆட மேல கண் போச்சுன்னா கெட்டு போச்சும் அபிஷேகம். அப்போ நம்ம தேவ சித்தத்துல முன்னேறணும்னா கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில இந்த லாபங்கிற மனநிலைக்குள்ள நம்ம போயிடவே கூடாது. பிலேயாமுடைய வீட்டுல இருந்து துவங்கின ஓட்டம் பெரிய லாபம் பக்கம் திரும்பிடுச்சு பாருங்க. எப்ப பிலேயாம் லாபத்தை யோசிச்சானோ அப்பவே கர்த்தர் பிலேயாம விட்டு விலகிட்டார். இப்ப தூதன் வந்து நிக்கிறது கழுதைக்கு தெரியுதுங்க, கேவலமான கழுதைக்கு தெரியுது, ஆனா பிலேயாமுக்கு தெரியல. நான் ஒண்ணு ரொம்ப விசுவாசிக்கிறேன், தேவ சித்தத்தை விட்டு விலகுகிற மிகப்பெரிய தீர்க்கதரிசியா இருப்பதை விட தேவ சத்தத்தை கேட்கிற, தேவனை பார்க்கிற, தேவனுடைய பாதத்தில் கிடக்கிற ஒரு கழுதையா இருப்பதுதான் எனக்கு பெருமை. நாம் தேவ சித்தத்துல இல்லாத ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிறத விட தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு கழுதையா இருந்துட்டு போயிடுறேன். இந்த மனநிலை எனக்கு வேணுங்க. நம்ம நிறைய பேர் எப்படிதான் இருக்கிறோம்னா, எனக்கு சித்தம் இல்லைன்னா பரவாயில்ல, எனக்கு ஆசீர்வாதம் இருந்தா போதும். ஐயா, ஆசீர்வாதத்தை தேடாத, ஆசீர்வதிக்கிறவரை தேடு. பிலேயாம் மட்டும் இதை நினைச்சு போலன்னா ஆண்டவர் எவ்வளவோ பிலேயாம் ஆசீர்வதிச்சிருப்பார். இப்போ வழியில இத்தனை வருஷம் பேசிட்டு வந்த கர்த்தர் பிலேயாம கொல்றதுக்கு அங்க நிக்கிறார். பிலேயாம் ஆண்டவர் சொல்றாரு, கழுதை மட்டும் உன்னை தப்பு வைக்கலன்னா நான் உன்னை கொன்னே போட்டிருப்பேன். நிறைய வேலையில தேவஜனங்களே, சில வேலையில தேவ சித்தத்தை விட்டு விலகிற சில காரியத்தை நம்ம சாதாரணமா எடுத்துக்கிறோம், ஆனா கர்த்தர் மட்டும் ஏதோ கிருபை வைக்கலன்னா நம்ம உயிரே அந்த பாதையில போயிருக்கோம். தேவ சித்தம் இல்லாம சிலதை துவங்கி, தேவனுடைய தரிசனம் இல்லாம சிலதை துவங்கி, நம்ம பண்ண சில தப்புனால சில இடத்துல நம்ம ஜீவனே போயிருக்க வேண்டியது. ஆனா கிருபையாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், கிருபையாய் கர்த்தர் நம்மை வேலி அடைத்துக் கொண்டிருக்கிறார். சோ முதலாவது நீங்க தேவனுடைய சித்தத்தை எப்படி முன்னேறணும் தெரியுமா? லாபங்களை தள்ளிவிட்டு, நமக்கு லாபமாய் தோன்றுகிற அத்தனையும் நஷ்டமும் குப்பையும் என்று கருதுகிற இருதயம் வேணுங்க. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் இதுல நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்புறேன். வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பிலேயாமுக்கு ஆண்டவரை தெரியும். வீட்டை விட்டு வெளியே இறங்கினோடனே பிலேயாமுக்கு தேவ தூதனை கூட தெரியாது, கழுதைக்கு தான் தெரிஞ்சது. நான் இன்னைக்கு சொல்றேன், தேவ சித்தத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு ஆண்டவரை தெரியும், ஆண்டவரோடு இருக்கிற அத்தனை ரகசியங்கள் தெரியும். ஆனா எப்ப நீ தேவ சித்தத்தை விட்டு வெளியே இறங்குறியோ உன் கண்ணுக்கு எதுவும் தெரியாதுப்பா, உன் கண்ணுக்கு எதுவும் தெரியாதுமா. உன்னை விட அற்பமா இருக்கிற
இருக்கிற 1000 பேருக்கு எல்லாமே வெளிப்பாடும் கிடைக்கலாம். ஆனா உனக்கு வெளிப்பாடு கிடைக்கல, வரங்கள் கிடைக்கல, தரிசனம் கிடைக்கல. காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நீ தேவனுடைய சித்தத்துல இல்ல. பிழையாமே நைட்டு வரைக்கும் நான் உன் கூட பேசினேன்ப்பா, ஆனா இப்ப நான் உன் கூட பேசாத காரணம் என்ன தெரியுமா? இப்ப நீ எங்க இல்லன்னா தேவனுடைய பெரிய சித்தத்துல இல்ல. சோ நமக்கு கர்த்தர் ஒரு இருதயத்தை தரணும். லாபங்களை கடந்து தேவ சித்தத்திலே முன்னேறுகிற இருதயம். நம்ம நிறைய வேலையில லாபம் இருந்தாதான் தேவ சித்தத்தை செய்யறோம். நமக்கு என்ன ஆதாயம்? தேவச்சனங்களே, தேவ சித்தத்துல லாபத்தை தேடாதீங்க. தேவன் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிற ஒரு தரிசனத்துல உங்களுக்கான லாபத்தை தேடாதீங்க. கண்டிப்பா சொல்றேன், அது ஒரு பெரிய மகிமையா கொண்டு வரும். சோ முதலாவது காரியம், லாபங்களை கடந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது. இரண்டாவது காரியம் பாருங்க, யோனாவின் புஸ்தகம். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னே தர்ஷீஷுக்கு ஓடி போனேனே. நீர் இரக்கவும் மன உருக்கவும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்பொழுதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். சம்பவத்திற்குள்ள வரலாம். இந்த இடத்துல இருக்கிறது யோனா. இந்த யோனாவை ஆண்டவர் எங்க போக சொல்றாரு? நினிவே. எல்லாம் நல்லா சொல்றீங்க, நினிவேக்கு ஆண்டவர் போக சொன்னார். ஆனா யோனா எங்க ஓடுறாரு? தர்ஷீஷுக்கு. இந்த யோனாவுடைய கப்பல் பாருங்க, ஆரம்பத்தில் ஒரு பிரயாணம் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். நிறைய வேலையில தேவ சித்தத்தை விட்டு வெளியே போகும்போது ரொம்ப வசதியா இருக்கும். இந்த பிழையாம் கூட கழுதையில போகும்போது ரொம்ப ஜாலியா போயிட்டு இருந்தாரு. தேவச்சனங்களே, தேவ சித்தத்தை விட்டு நீ தோங்கிறது உனக்கு ஆரம்பத்துல ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். ஏன் அதோடைய முடிவு கூட உனக்கு ரொம்ப சமாதானமா இருக்கலாம். ஆனா இங்க முடிவு சமாதானமா இருக்கும், அங்க முடிவு சமாதானமா இருக்காது. நிறைய வேலையில தேவ சித்தம் இல்லாம துவங்குகிற சில காரியங்கள் நமக்கு சமாதானத்துக்கு ஏது போல இருக்கலாம். ஆனா முடிவு சமாதானமா இருக்க முடியாது. தேவஜனங்களே, இந்த யோனாவுடைய பிரயாணம் பாருங்க, ஆரம்பத்துல பெரிய சமாதானம், பெரிய ஆறுதல். ஆனா முடிவு சமாதானமான்னு கேட்டீங்கன்னா அது அப்படி இல்லவே இல்லை. இந்த ராத்திரி நான் சொல்றேன், இன்னைக்கு தேவ சுத்தம் இல்ல, ஆனா நான் சிலது ஆரம்பிக்கிறேன், எனக்கு அதுல ஒரு பெரிய சமாதானம் இருக்கு பிரதர். உங்களுக்கு நான் சொல்றேன், தேவ சுத்தம் இல்லாம உங்களுக்கு இன்னைக்கு சில விஷயம் ஆரம்பத்துல சமாதானமா இருக்கலாம், ஆனா முடிவு சமாதானமா இருக்குமான்னு கண்டிப்பா தெரியாதுங்க. ஒருவேளை தேவ சுத்தத்துல ஆரம்பத்துல சில பிரச்சனை இருந்தா கூட அதோடைய முடிவு எப்படிதான் இருக்கும்னா சமாதானமா தான் இருக்கும். ஏன்னா அவர் சமாதானத்தின் தேவன், அது அவருடைய சித்தம். இந்த ராத்திரி இரண்டாவது பாருங்க, இந்த யோனா சரி நினிவேக்கு வந்துடுறாரு. மறுபடியும் ஆண்டவர் அந்த சம்பவம்லாம் நான் மறுபடியும் சொல்லல, டைம் ரொம்ப போகுது, அது உங்களுக்கு தெரியும். மறுபடியும் நினிவேக்கு வரார். நினிவேக்கு வந்தோடனே பிரசங்கிக்கிறார். பிரசங்கிச்ச உடனே 1,20,000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஒரே பிரசங்கத்துல 1,20,000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இப்ப யோனா என்ன பண்ணிருக்கணும்? சந்தோஷப்பட்டிருக்கணும்ல. ஐயா, ஏன் பிரசங்கத்துல லட்சக்கணக்கான ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க ஐயா, அப்படிதானுங்க சந்தோஷப்பட்டிருக்கணும். யோனாவுக்கு ஒரே கோபம். என்ன கோபம்னா, அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறல. நான் என்ன சொன்னேன்? ஆண்டவர் இந்த பட்டணத்தை அழிச்சிருவார், இது நடந்துரும்னு சொன்னேன். ஆனா இங்க என்ன நடக்கலன்னா அது நடக்கல. நிறைய வேலையில தேவ சுத்தம் எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்ம விருப்பங்களை கடந்து முன்னேற வேண்டியதா இருக்கும். நம்ம நிறைய விஷயத்தை விரும்புவோம், ஆனா நம்ம விரும்புற எல்லாமே தேவ சுத்தத்துல நடக்குமான்னு கேட்டா இருக்காதுங்க. ஆனா நீங்க தேவ சித்தோன்னு ஒண்ணு நிக்கும் போது நீங்க எப்படிதான் முன்னேறணும்னா உங்க விருப்பங்களை கடந்துதான் முன்னேறணும். உங்க விருப்பத்தை வச்சு நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அடி, அது கண்டிப்பா பெரிய ஃபெயிலியரா போயிடும். நம்ம எல்லாருக்கும் ஆபிரகாமையும் லோத்தையும் தெரியும். இந்த ஆபிரகாம் லோத்து ரொம்ப க்ளோஸான உறவினர். இவங்க வரும்போது இவங்க ஆட்டு மேய்ப்பர்களுக்கும் அவங்க மந்தை மேய்ப்பருக்கும் சண்டை, வாக்குவாதம். இதை பார்த்தோன்னு ஆபிரகாம் சொல்லுவாரு, நீ கிழக்குல போறியா, நான் வடக்குல போறேன், நீ வடக்குக்கு போறியா, நான் மேற்குக்கு போறேன்னு சொல்லுவார். சொன்ன உடனே இந்த லோத்து சரின்னு அப்படி திரும்பி பார்ப்பாரு. பார்த்தா அங்க பச்சை பசேன்னு ஒரு ஊர், நல்ல வளமான ஊர். அப்ப இவர் பார்த்தோன்னு அதை விரும்பிட்டார். விரும்பின உடனே சோதோம் கொமோராவுக்குள்ள போனாரு. மனைவியை இழந்து திரும்ப வந்தார். நிறைய வேலையில நம்ம விருப்பப்பட்டு தான் சிலதை துவங்குறோம், விருப்பப்பட்டு தான் சிலதை செய்யறோம். ஆனா இந்த ராத்திரி கர்த்தர் எதை தேடுறார் தெரியுமா? உன் விருப்பங்களை கடந்து என் சித்தம் செய்ய நீ வரையா? உன் விருப்பத்தை கடந்து நீ வரையா? நான் சொன்னேன், என் வாழ்க்கையில என்ன விருப்பம் தெரியுமா? ஐஏஎஸ் ஆகிறது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், ஆண்டவரே நான் ஆயிட்டு கூட நான் என்ன பண்றேன்னா நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறேன் ஆண்டவரே அப்படி சொல்றேன். ஆனா ஆண்டவர் என்னட்ட கேட்டாரு, இப்ப நீ உன் விருப்பத்தை
செய்யணும்னு நினைக்கிறியா? இல்ல என் விருப்பத்த செய்ய உன்னை விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறியா? ஆண்டவர் ஒண்ணே ஒண்ணு சொன்னாரு. கண்டிப்பா நான் இதுக்கான பலன உனக்கு தராம போக மாட்டேன். ஒருவேளை என்ன தேற்றுறதுக்கு அந்த வார்த்தையா கூட இருக்கலாம். ஆனா சொல்றேங்க, சில வேளையில நம்ம தேவ சித்தத்துல எப்படிதான் நிக்க முடியும்னா, விருப்பத்த கடந்து தான் நிக்க முடியும். எனக்கு ஊழியமே ஃபர்ஸ்ட் பிடிக்காது. எனக்கு பாஸ்டர் ஊழியமே பிடிக்காது. சபை ஊழியமே பிடிக்காது. இப்படி வாழ்ந்தவன் தான் நான். ஆனா இன்னைக்கு விருப்பங்கள கடந்து ஒரு ஊழியத்துக்குள்ள, ஒரு சித்தத்துக்குள்ள கர்த்தர் அனுப்பினார். இன்னைக்கு ஆண்டவர் அழகா என்னை கொண்டு தம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பார்த்தா சிலதெல்லாம் பிரமிப்பா இருக்கு. ஒரு சின்ன ஊழியமா இருந்தா கூட சிலதெல்லாம் கர்த்தர் செய்யறத பார்த்தா எனக்கே பிரமிப்பா இருக்கு. சோ நம்ம ஊழியம் வந்துட்டாலும், தேவ சித்தம்னு வந்துட்டாலும், நம்ம எப்படிதான் சில துவக்கணும்னா, நம்ம விருப்பமே இல்லைன்னா கூட, நம்ம விரும்பலைன்னா கூட, அதை நம்ம அப்படிதான் ஆரம்பிக்கணும். நிறைய வேலையில தேவ சித்தம் நீங்க விரும்புற மாதிரி இருக்காது. ஆனா சொல்றேன், முடிவு மகிமையா இருக்கும். விரும்பாத தேவ சித்தத்திலே நீ எதிர்பார்க்காத மகிமை வரும். விரும்பாத தேவனுடைய வழிநடத்துதலிலே நீ எதிர்பார்க்காத ஒரு உயர்வு வரும். அதுதான் தேவ சித்தம். நம்ம நிறைய பேரு நம்மளுக்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயத்தை தான் விரும்புவோம். ஆனா ஒண்ணு சொல்றேன், உங்க வாழ்க்கையில தேவன் சின்னதை தான் வச்சிருக்கிறாருன்னா அந்த சின்னதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன இலையை தான் வச்சிருக்கிறாரா, நம்ம கண்டிப்பா அதை எப்படிதான் எடுத்துக்கணும்னா ஹாப்பியா எடுத்துக்கணும். கண்டிப்பா சொல்றேன். அப்ப நம்ம வாழ்க்கையில எத பார்க்க முடியும்னா, ஒரு பெரிய விரிவாக்கத்த பார்க்க முடியும். சோ 2வது காரியம், விருப்பங்களை கடந்து தேவ சித்தத்தில நீ என்ன பண்ணணும்னா, முன்னேறணும்ப்பா. சிலத நீ விரும்பி இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுவார், "இல்ல எனக்கு இது தேவ சித்தம் இல்ல. நான் உன்ன இந்த பாதையில நடத்த விரும்புறேன்." அப்ப கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அதுக்கு உங்கள ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பார். சோ உங்க விருப்பத்த வச்சே எல்லாத்தையும் நீங்க செஞ்சிராதீங்க. கர்த்தர் உங்கள பெரிய இடத்துல நிறுத்த விரும்புறார். ஆண்டவர் கண்டிப்பா சொல்லியிருக்கிறாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. சோ நம்ம நினைக்கிற நினைவு அவருடைய நினைவு அல்ல. அவர் பெரிய தேவன், பெரியதாய் நினைத்து வைத்திருக்கிறார். சோ 3வது இன்னொரு காரியம், முதலாவது நான் சொன்னேன் லாபங்களை கடந்து தேவ சித்தத்தில் முன்னேறு. 2வது சொன்னேன் விருப்பங்களை கடந்து தேவ சித்தத்தில் முன்னேறு. 3வது மத்தேயு 14வது அதிகாரம் அங்க 8வது வசனம் பாருங்களேன். அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள். ராஜா துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தம் பந்தியிலே கூட இருக்கிறவர்கள் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவல் கூடத்தில் யோவானை சிறை சேதம் பண்ணுவித்தாம். கவனிங்க, 3வது யோவான் ஸ்நானகர். யார் இந்த யோவான் ஸ்நானகன்? இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி தான் இந்த யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் மேல பெரிய தரிசனம், பெரிய சித்தம் என்ன? இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவது. இந்த சித்தத்தை யோவான் செஞ்சாரான்னா முழுமையாய் தன்னுடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்தார். அப்ப அர்ப்பணிக்கும் போது அங்க என்ன நடக்குதுன்னா, ராஜாவாகிய ஏரோதுடைய தம்பி வைஃப ராஜா தப்பா ஒரு உறவுல இருக்கிறார். அப்ப இத யோவான் கண்டிச்ச உடனே அவரை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. இப்ப அடுத்த சூழ்நிலை வருது, இந்த யோவானுடைய தலையை எடுத்து கொலை பண்ணணுங்கிற ஒரு பெரிய சூழ்நிலை வருது. அதுக்கும் என்ன பண்ணிடுவாங்கன்னா யோவானை ஒப்பு கொடுத்துருவாங்க. சில வேளையில தேவனுடைய சித்தத்தில் இருக்கிற நம்ம எதுக்கும் தயாரா இருக்கணும்னா நம் ஜீவனையும் இழப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். தேவ சித்தத்தில் இருக்கிற நம்ம சில விஷயத்துக்காக பயந்துட்டு இருக்க முடியாது. யோவான் ஸ்நானகர் பாருங்க, அவ்வளவு பெரிய ஊழியத்தை செஞ்சவர் எதற்கும் பயப்படாம தன்னுடைய தலையை கொடுக்கிறார். இந்த ராத்திரி இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனங்களே, உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு சித்தம் வச்சிருக்கிறார்னு சொன்னா கண்டிப்பா சொல்றேன், அதுக்கு நீங்க உயிரை கொடுக்கிறீங்களோ இல்லையோ, உங்களையே கொடுத்து முன்னேறுங்க. உங்க வாழ்க்கையவே கொடுத்து முன்னேறுங்க. பெரிய மகிமையை காண்பீங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல இந்த தேவ சித்தத்துல முன்னேறதுக்கு எதை வேணா கொடுக்கிறேன், பணம் கொடுக்கிறேன், இடம் கொடுக்கிறேன், எல்லாம் பண்ற ஆண்டவரே, ஆனா என்னால எதை கொடுக்க முடியாதுன்னா என்ன கொடுக்க முடியாது தான் பிரச்சனை. ஆனா ஆண்டவர் எதை தான் விரும்புறாருன்னா நம்மை தான் விரும்புகிறார். நம்முடைய நேரத்தை விட, நம்முடைய பணங்களை விட இயேசு நம்மை தான் எதிர்பார்க்கிறார். தேவன் உங்கள் நேரத்தை விட, உங்க பணத்தை விட உங்களை தாங்க தேடுறாரு, உங்களை தான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு சித்தம் செய்யறதுக்கு நீங்க கொடுக்கிற எதுவுமே தேவையில்லை, நீங்க தான் தேவை. யோவான் ஸ்நானகர் பாருங்க, தன்னையே கொடுக்கிறதுக்கு அர்ப்பணித்து விட்டார். இயேசுவுக்காக வழி ஆயத்தப்படுத்துற ஊழியம் இயேசு அளவுக்கு பெரிய ஊழியம் இல்ல. இயேசு
லட்சங்களை சந்திச்சார். யோவான் அவ்வளவு சந்திச்சாரான்னு கேட்டா இல்ல. ஆனா யோவான் ஒன்றுக்கு தயாரா இருந்தார். என்னுடைய தலையை கூட நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன். ஆண்டவருடைய சித்தம்னு வந்துருச்சா, நான் எதை வேணா கொடுக்க என்னவா இருக்கேன்னா ரெடியா இருக்கிறேன். நமக்கு ஸ்தேவான் தெரியும். ஸ்தேவான் பாருங்க, தன்னுடைய கடைசி நேரத்துல எல்லாரும் கல்லெறிஞ்சு கொல்றதுக்கு நிக்கும் போது அவன் பயந்து ஓடல. அந்த ஸ்தேவான் அப்படியே கை கூப்பி நிக்கிறான். அப்போ அவன் தன்னை எதுக்கு அர்ப்பணிச்சுட்டானா, தன்னுடைய தேவ தரிசனத்துக்கு, தன் வாழ்வில் இருக்கிற தேவ சித்தத்துக்கு அவனையே கொடுக்க அர்ப்பணிச்சுட்டான். ஒருவேளை இந்த பூமியில நீங்க சிலதை இழந்து போலாம் இப்படி அர்ப்பணிச்சா. ஆனா நான் சொல்றேன், பரலோகம் உங்களுக்காக திறந்திருக்கும். பரலோகம் நீங்க உள்ள போகும்போது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே நான் உன்னை வரவேற்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் வந்து வரவேற்பார். இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல நமக்கு எதுக்கு நம்ம ரெடியா இல்லைன்னா, நம்மை கொடுக்கிறதுக்கு நாம் ரெடியா இல்லை. ஆண்டவர் எதைத்தான் எதிர்பார்க்கிறார்னா நம்மை தாங்க எதிர்பார்க்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்கு வேற ஏதாவது கொடுக்கலாம், வேற ஏதாச்சும் கொடுத்துக்கலாம், பணமா கொடுக்கலாம், பொருளா கொடுக்கலாம், காணிக்கை அனுப்பலாம், பிரதருக்கு அனுப்பலாம். நீ யாருக்கு அமிச்சாலும் ஆண்டவருக்கு எதுதான் தேவைன்னா நீதான் தேவை. ஆண்டவருக்கு உன் வாழ்க்கை தான் தேவை. இந்த ராத்திரி கர்த்தர் யாரை தேடுறார் தெரியுமா? தங்களையே கொடுத்து தேவ சித்தத்தில் நிற்பவர்கள், தங்கள் ஜீவனையும் பாராமல் நிற்பவர்கள், தங்களுடைய குடும்பத்தை பாராமல் நிற்பவர்கள். இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடுகிறார். ஒருவேளை இப்படி ஒரு கூட்டம் இந்த பூமியுடைய பார்வைக்கு எப்படி இருக்கும்னா பைத்தியக்கார கூட்டமா இருக்கலாம். இவன் என்ன சாதிச்சான்? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஏன் படிக்காம இந்த ஐஏஎஸ்க்கு எழுதாம நீ இதுக்கு போன, நீ ஒரு பைத்தியக்காரன் அப்படி சில சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனா எத்தனை பேர் எதை சொன்னாலும் எனக்கு தெரியும், இது என்னுடைய வாழ்க்கையின் லாபம், இது என்னுடைய வாழ்க்கையின் ஆதாயம், இது என்னுடைய தேவனுடைய ஆதாயம். ஒருவேளை என் விருப்பம் நடக்கலைன்னா கூட அவர் விருப்பம் நடக்குதில்ல, அதுதாங்க என் வாழ்க்கையில சந்தோஷம். இந்த ராத்திரி இப்படிப்பட்ட மனநிலையில நம்ம மாறி ஆகணுங்க. எத்தனை பேர் பேசினாலும், யார் என்ன சொன்னாலும் தேவனுக்காக உங்களை கொடுங்க, உங்க சரீரத்தை கொடுங்க, உங்க வாழ்க்கையை கொடுங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சோ மூன்றாவது, நம்மையே கொடுத்து தேவ சித்தத்துல முன்னேற வேண்டும். சாதாரண முன்னேற்றம் அல்ல, நம்மையே அர்ப்பணிச்ச ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் தேடுகிறார். சோ மூன்று காரியம் கர்த்தர் பேசினார். லாபங்களை கடந்து என்னுடைய சித்தத்துல முன்னேறு. இரண்டாவது, விருப்பங்களை கடந்து நீ என்னுடைய சித்தத்துல முன்னேறு. மூன்றாவது, உன்னையே நீ கொடுத்து என்னுடைய சித்தத்துல முன்னேறு. யாரெல்லாம் அப்படி இருக்கிறீங்க? ஒருவேளை இந்த பூமியில இது இன்னைக்கு சூழ்நிலைக்கு பார்த்தா, என்ன பிரதர் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி போக முடியும் அப்படி இருக்கோ? ஆனா கண்டிப்பா சொல்றேன், உங்க வாழ்க்கையில தேவனுக்காக சிலதை கொடுப்பீங்கன்னா நீங்க இழந்து போக மாட்டீங்க. இம்மையிலும் மறுமையிலும் இரட்டிப்பாய் தருகிற தேவன். நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன், ஆண்டவருக்காக நீங்க இங்க ஒண்ணு செய்யறீங்கன்னா பரலோகத்துலதான் தருவார், அப்படி இல்ல. வசனம் தெளிவா சொல்லுது, இம்மையிலும் மறுமையிலும். அப்ப பூமியிலையும் நமக்கு எதுதான் கிடைக்கும்னா ஆசீர்வாதம் கிடைக்கும். சோ இந்த சப்தத்தை கேட்கிறவங்க வாழ்க்கையில ஒருத்தரோட லைஃப் கூட அது வீணா போகாது, அது வீண் ஆகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், தேவ சித்தத்துக்குள்ள போங்க. நீங்க எதிர்பார்க்காத மாற்றங்களை பார்க்க போறீங்க. நீங்க எதிர்பார்க்காத உயர்வுகளை பார்க்க போறீங்க. பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறார். இதுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடினவர்களாய், தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். லாபங்களை கடந்து தேவ சித்தத்தில முன்னேறுகிற ஒரு இருதயம், விருப்பங்களை கடந்து தேவ சித்தத்தில முன்னேறுகிற இருதயம். இந்த இருதயத்தை கர்த்தர் கொடுக்காம நம்மளால முன்னேறவே முடியாது. ஆண்டவரே, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் இதுல அவனுக்கு என்ன பிரயோஜனம்? ஆண்டவரே, ஆம் தகப்பனே, இந்த ராத்திரி இந்த சத்தத்தை கேட்கிற எங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கிருபை சாமி. ஆண்டவரே, உங்க சித்தம் செய்கிற கிருபை, எஸ், விருப்பங்களை கடந்து செய்கிற கிருபை. பொருளை பார்த்து இல்ல, இடத்தை பார்த்து இல்ல, மனுஷனை பார்த்து இல்ல, உயர்வை பார்த்து இல்ல, எதையுமே எதிர்பார்க்காம, எதையுமே தேடாம எனக்கு கர்த்தர் வேணும், அவருடைய சித்தம் வேணும்னு செய்கிற ஒரு பெரிய அபிஷேகம். ரேபல ஹம்தரோஷதா, எங்களையே கொடுக்கிற அபிஷேகம். எஸ், எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்களையே கொடுத்து ஓடினார்கள். எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்களுடைய சரீரத்தையும் தங்களுடைய ஜீவனையுமே அப்படியே அர்ப்பணிச்சு ஓடினாங்க. அந்த பெரிய அபிஷேகம் இந்த ராத்திரி இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் ராஜா. கிருபை தாங்கப்பா. இந்த ராத்திரி பிரசங்கிக்கப்பட்ட இந்த வார்த்தையின்படி உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற, உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு பெரிய அபிஷேகம், ஒரு பெரிய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் அது இறங்குவதாக. ரேபா ரக தூரியாம் தரபா, ஒவ்வொருவர் மேலும் இந்த மகிமை இறங்கட்டும், மகிமை
மகிமை இறங்கட்டும். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். விருப்பங்களை கடந்து தேவ சித்தம், எஸ் லாபங்களை கடந்து தேவ சித்தம், என்னையே அர்ப்பணித்த ஒரு தேவ சித்தம். ஓ அந்த தேவ சித்தத்துல முன்னேறும் போது ஓ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அந்நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, இந்த ராத்திரி உம்முடைய ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, ஆவியின் வல்லமை ஊற்றப்படுவதாக, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஊற்றப்படட்டும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்படட்டும். தேவம் சித்தம் செய்கிற ஒரு பெரிய அபிஷேகம் இறங்கட்டும். லேபா ரக தூர்யாந்தரகலமோ ஷபா கபலமோ ஷம்தரபா. தேவ சித்தத்தை விட்டு பின்வாங்கின அத்தனை பேரும் மீண்டும் தேவ சித்தத்தில் எழும்புவார்களாக, மீண்டும் தேவ சித்தத்தில் தொடருவார்களாக. ஒரு பெரிய தேவனுடைய அபிஷேகம், ஒரு பெரிய தேவனுடைய வல்லமை பிள்ளைகளை பற்றி பிடிப்பதாக ராஜா. இதுவரைக்கும் இழந்து போன அத்தனை தேவ சித்தத்தையும் மறுபடியும் தொடருவார்களாக, மறுபடியும் பின்பற்றுவார்களாக. உடைய தரிசனத்தை நிறைவேற்ற, உடைய சித்தத்தை நிறைவேற்ற உடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுங்க. எல்லாரையும் உடைய ஆசீர்வாதத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன், உடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியோ உடைய நாமத்தின் மகிமை உமக்கே செலுத்துகிறேன். அப்பிரயோஜனமான ஊழியக்காரையா கனத்தை உமக்கே செலுத்துகிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.